ஹலோ கைஸ். ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 2 வந்துருச்சு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்துட்டேன். ஒன் பீஸ் வந்து அப்பப்போ நிறையா சம்பவம்லாம் பண்ணும். ஒரு ஒரு டிகேட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி சம்பவம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட வந்து 600 மில்லியன் காப்பி சேல் ஆகி சூப்பர்மேனை பின்னுக்கு தள்ளி பயங்கரமான சாதனையெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அது மாதிரி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சர்வரே கிராஷ் ஆகிற அளவுக்கு வந்து இந்த சீசன் 2 வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆல்ரெடி அனிமி மாங்கா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த கதை எப்படி போகும்னு. லைவ் ஆக்ஷன் பார்க்குறவங்களுக்குமே வந்து போன சீசனில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுன்னா இது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அதை விட இதில் அதிகமாக வந்து நிறைய பட்ஜெட் போட்டிருக்காரு, நெட்ஃப்ளிக்ஸ் போட்டிருக்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா இதில் மெயினாக 2 3 கேரக்டர்ஸ் வந்து ஃபுல்லாக சிஜி தான், நிறையா ஒர்க்ஸ் வந்து சிஜி ஒர்க்கு. ஒன் பீஸ்னாலே சிஜி இல்லாமல் பண்ண முடியாது லைவ் ஆக்ஷனில் நீங்கள். ஏன்னா வந்து இது ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் என்னத்தை வச்சு போட்டு எடுத்தாலும் அதில் பவர் அப்ஸு அப்புறம் வந்து நிறைய வினோதமான கிரியேச்சர்ஸ் அதெல்லாம் காமிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து டெக்னாலஜி உதவி இல்லாமல் பண்ண முடியாது. அதனால தான் அவர் கற்பனையில் கண்ணாமண்ணான்னு வரைஞ்சிருப்பார். அவருக்கு எந்தெந்த மாதிரி தோணுதோ எல்லா விதமாகவும் அதை கதைக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருப்பாரு. அதை வந்து அனிமேஷன் பண்ணுறப்பவே அவங்களுக்கு ஏகப்பட்ட பட்ஜெட்டு, ஏகப்பட்ட வேலைக்கு ஆளுங்க அப்படின்னு வச்சு பண்ணாங்க. இப்போ லைவ் ஆக்ஷன் வந்து இந்த அளவுக்கு அதுக்கு மவுஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவ்வளோ காசு செலவு பண்ணி இன்னும் வந்து அதை பயங்கரமா கொண்டு போறாங்க. இன்னும் போக போக அப்படியே வந்து பயங்கரமா பட்ஜெட் ஏறிட்டே தான் போகுமே தவிர குறையாது கண்டிப்பா. போன சீசன் முடிஞ்சதுலேருந்து தான் இது ஆரம்பிக்குது. நம்ம கிராண்ட் லைனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு லூஃபி வந்து கிளம்புவான். இங்க வந்து கிராண்ட் லைனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமேல என்ன நடக்குதுங்கிறது தான் வந்து கதை. ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்து லபுன்னு ஒன்று பார்ப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய திமிங்கலம். அதை வச்சு கொஞ்சம் போவோம். உண்மையிலே நல்லா இருந்தது. அதோட சிஜி ஒர்க் வந்து உண்மையிலே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஏதோ ஒரு இடத்துல மட்டும் பிசகு தட்டின மாதிரி இருந்தது. மற்றபடி வேற எங்கேயும் அது தெரியல. உண்மையிலே வந்து நம்ம லூஃபி வந்து அந்த பாட்டு பாடுற இது வந்து உண்மையிலே அனிமி மாங்கா பிடிச்சவங்களுக்கு வந்து அது வந்து நாஸ்டாலஜிக் ஃபீலா இருந்திருக்கும். லபூன் உண்மையிலே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்து லாக்டவுனுக்கு போறாங்க. லாக்டவுன் வந்து என்னன்னா ராஜரை வந்து போட்டு தள்ளின இடம். அந்த இதுலேருந்து தான் வந்து அந்த ஒன் பீஸுக்கான அந்த தேடலே ஆரம்பிச்சிருக்கும் எல்லா பைரேட்ஸ் கிட்ட இருந்தும். அந்த இடத்துக்கு போவான் லூஃபி. அப்படியே அங்க போயிட்டு ஜோரோ வந்து அவனுக்கு ஸ்வாட் வாங்குறது அது இதுன்னு அப்படியே நிறைய நமக்கு பார்த்ததோடைய ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்றேன், பார்த்துருந்தா நிறைய விஷயங்கள் என்னென்ன பண்ணிருக்காங்க, என்ன அது புதுசா வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். நீங்க வந்து லைவ் ஆக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஷோ டைரக்டர்ஸ். ஏன்னா வந்து ஒரிஜினல் கிரியேட்டரான எச்சிரா ஓடாவுடைய இன்வால்மெண்ட் இதுல இருக்கு. கொட்டை எழுத்துல போட்டுருவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தா நமக்கு கதை ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்குன்னா தெரிஞ்சிருக்கும். நான் லீனியரா பின்னாடி ட்விஸ்டா காமிச்ச நிறைய விஷயங்கள்ல வந்து இப்போ இது லைவ் ஆக்ஷன் அது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. சில பேருக்கு கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சாரா நம்ம தெரியல. லைவ் ஆக்ஷனுக்காக அடாப்ட் பண்றப்ப நம்ம அதுல பின்னாடி சொன்ன ஒரு சில விஷயத்த நம்ம இதுல முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற இந்த லைவ் ஆக்ஷன் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஒரு சில விஷயத்த வந்து அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மெயினா வந்து லபூன் எபிசோட்ல வந்து ப்ரூக்குக்கும் லபூனுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அத வந்து நமக்கு த்ரில்லர் பார்க்கலாம் அவருக்கு வந்து காமிச்சு அதுக்கு அப்புறமேல தான் வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன வந்து காமிச்சுட்டு அதுக்கப்புறமேல அப்படியே வந்து நம்ம பிரசன்ட் டைம் லைனுக்கு வந்து நம்ம லபூனுடைய, லூஃபியுடைய அந்த இது ஜாலி ராஜர் வரையறது. அதெல்லாம் வந்து இப்போ இதா இருந்தது. அது மாதிரியே வந்து லாக்டவுன்ல பார்த்தலோமியா வர்றது. அவன் அதுல பார்த்து தான் வந்து லூஃபியோடைய ஃபேன் ஆயிருப்பான். அவன் ட்ரெஸ் ரோஸால வருவான் 800 எபிசோடு அதுக்கெல்லாம் மேல. இவன் என்னடா இங்கேயே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் மெயினா வந்து நம்ம ஷாங்க்ஸ் ஃபேமிலி, அப்புறம் அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காமிச்சிருக்காங்க. அதுல இன்னும் மெயினா சொல்லணும்னா வந்து லோக்கியோடைய ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். அப் அதோட வந்து நம்ம டோய் புரோகி அவங்களுடைய ஸ்டாச்சுல ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்துல இன்னொன்று இருக்கிறது வந்து அது வந்து இம்மு சாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிவீல் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து மாங்கால அதுலலாம் ஹிண்ட் குடுத்துட்டு இருந்தாரு. இதுல வந்து அந்த ஃபேஸ் எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அது ஒரிஜினலா அந்த மாரி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து லோக்கியுடைய ஸ்டாச்சுவ வந்து அதுல காமிச்சிருக்கிறது, அவர சிலவுட்ல காமிச்ச அந்த வகையான ஸ்டாச்சுவ தான் காமிச்சிருக்காங்க. ஆனா லோக்கியுடைய ஃபார்ம் இப்ப நம்ம ஒரிஜினலா பார்த்ததுக்கு அப்புறம் வேற மாரி இருந்ததுல்ல. அதனால வந்து சொல்ல முடியாது. எப்படி வேணா இருக்கலாம் இம்முவோடைய ஃபேஸு. யாரா வேணா இருக்கலாம். எனக்கு ஒரு சில பேர் மேல டவுட் இருக்கு. அவங்களா இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம மீகாக்கு கூட சொல்லலாம். கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இமுசாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இல்ல புது கேரக்டர கூட காமிக்கலாம்.
பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு காமிக்கிற மாரி கூட சொல்லலாம். எப்படின்னு தெரியல. அதிலேயே நான் வந்து ஹைப் ஆயிட்டு இருக்கேன்டா. நீ இப்படியெல்லாம் வந்து லைவ் ஆக்ஷன்ல வந்து இப்படியெல்லாம் வந்து ஈஸ்டர் எக் குடுத்தா நாங்க எல்லாம் என்னடா பண்ணுவோம்? அப்படிங்கிற மாரி இருந்தது. அப்படியே வந்து லாக்டவுன் முடிஞ்சுட்டு லிட்டில் கார்டன் போனாய்ங்க. லிட்டில் கார்டன் இதுக்கு நடுவுல வந்து பாரத் ஒர்க்ஸ், மிஸ்டர் ஜீரோ உடைய கீழ வேலை பார்க்குற எல்லா அ மிஸ் வெட்னஸ்டே, ஆல் சண்டே, 0, 3 அது இதுன்னு இந்த 0க்கு கீழ இருக்கிற நெறைய பேர் அப்படியே வந்துட்டு இருந்தாய்ங்க. ஒரு இடத்துக்கும் போற இடத்துக்குலாம் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்தாய்ங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்க ஏன் வந்து இப்படி தொரத்துறாய்ங்க? இதுக்கு ஒரு சைடு வந்து ஸ்மோக்கரு அப்புறம் வந்து டஷிகி எல்லாம் சேர்ந்து வந்து கார்பிட்ட பேசிட்டு அவங்க ஏன் பாரத் ஒர்க்ஸ ஃபாலோ பண்றது? அப்படின்னு போயிட்டே இருந்தது. லிட்டில் கார்டனுக்கு போனதுக்கு அப்புறமேலு டோரி புரோகிய காமிச்சுட்டு, இப்ப எல்பாஃப் அடுத்து வரப்போறதுனால, இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா எல்பாஃப் பத்தி நெறைய விஷயங்கள் பேசினது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிரின்சஸ் விவிய பத்தி ஒரு வழியா வந்து ரிவீல் பண்ணி, அப்புறம் இகரம் அந்த ஐலாண்ட் போனது. அப்புறம் கடைசியா ட்ரம் ஐலாண்ட் போயிட்டு, ட்ரம் ஐலாண்ட் தான் வந்து ரொம்ப எனக்கு அனிமி பார்த்தப்ப, மாங்கா படிச்சப்ப எப்படி வந்து ட்ரம் ஐலாண்ட்ல அந்த சாப்பருடைய இந்த ஒரு எமோஷன் வந்து ஃபீல் ஆனதோ, அதே மாரி இதுல வந்து எனக்கு ஃபீல் ஆனது. அதுக்கு வந்து நம்ம உண்மையாவே வந்து அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட், அந்த சிஜி பண்ணவங்க, அந்த கேரக்டர்ஸ கரெக்ட்டா எடுத்துட்டு போனவங்க, மெயினா இந்த மாரி ஒரு கேரக்டர் எழுதின ஓடா எல்லாருக்குமே வந்து நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அது எந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாலும் நமக்கு வந்து அது வந்து கனெக்ட் ஆகுறதுன்னா, அது எமோஷன் கரெக்ட்டா இருக்குன்னு தானே அர்த்தம். அது மாரி இருந்தது. உண்மையிலே சாப்பருக்கு வந்து சிஜி வந்து உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாய்ங்க. அந்த அனவுன்ஸ்மென்ட் வீடியோ பார்த்தப்பவே நமக்கு தெரிஞ்சிரும். அதனால தான் அப்படி ஒரு அனவுன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காய்ங்க. இதுதான் இப்படிதான் பண்ணியிருக்கோம். நல்லா பண்ணியிருக்கோம். யாரையும் எதுவும் திட்டிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் அனவுன்ஸ்மென்ட் பண்ணியிருப்பாய்ங்க போல. உண்மையிலே நல்லா இருந்தது. அப்புறம் அதோடைய ஹியூமன் சைஸ் ஃபார்ம் மட்டும் வந்து ஏதோ மேக்கப் போட்டு தான் பண்ணியிருக்காய்ங்க. நல்லா தெரிஞ்சுது. எல்லாம் மூஞ்சில எண்ணெய் வழியிற மாரி லைட்டா இருக்கிற மாரி இருந்தது. மத்தபடி வந்து உண்மையிலே இந்த சீசன் ரொம்ப நல்லாவே போனது. இதுக்கு நடுவுல நம்ம நிக்கோ ராபினு, அப்புறம் வந்து மிஸ்டர் ஜீரோ, crocodile இதெல்லாம் வந்து ரிவைல் பண்ணி, அடுத்து வந்து இந்த கதைய அடுத்த சீசன் எத நோக்கி போகுது அப்படிங்கிற மாரி முடிச்சிருக்காய்ங்க. அடுத்து அலபாஸ்டா, வாட்டர் 7 அப்படின்னு போயிட்டு இருக்க போது. புது புது கேரக்டர்ஸ் வரப்போறாங்க. இன்னும் வினோதமான கிரியேச்சர்ஸ்லாம் வரப்போது. அதையும் வந்து சிஜி பண்ணி காச பயங்கரமா செலவு பண்ண போறாய்ங்க. எப்படி வந்து வேற மாரி பண்ணியிருக்காய்ங்க ஒரு சில விஷயங்கள. இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ் எப்படி கரெக்ட்டா கேஸ்ட் பண்றாய்ங்களா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காய்ங்க? கதை எப்படி மாறி, எந்த மாரி சில விஷயங்கள வந்து இது பண்ணியிருக்காய்ங்க? அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தேன். அதே மாரி இந்த சீசன் 2 வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. அவரு ஒரு மெசேஜ் கூட ஓடா வந்து ஒரு மெசேஜ் கூட குடுத்திருக்காரு. ஆ சீசன் 2 பத்தி ஒரு மெசேஜ் கூட குடுத்திருக்காரு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அப்பப்ப அந்த மாரி அவர் வேற வந்து நமக்கு ஹைப் ஏத்தி விட்டுட்டே இருப்பாரு. நெறையா மெசேஜ்லாம் குடுத்து, அ கொஸ்டின் ஆன்சர்க்குலாம் வந்து ஆன்சர் பண்ணி அப்டின்ட்டு. நல்லா இருந்தது உண்மையிலே. மறக்காம இந்த வருஷத்துக்கான முக்கியமான ஒரு Netflix சீரிஸ்ல நீங்க ஒண்ணு பார்க்கணும்னா, 1, 2 இது வந்திருக்கு. நான் அடுத்தடுத்த ரிவ்யூ போடுறேன். இந்த லைவ் ஆக்ஷன் சீரிஸ் சீசன் 2 வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.